இந்த மாதிரி அதிகாரிகள் தனக்கு என்னென்னு ஆடுறத இல்லாட்டி வேறு சிலர் இந்த மாதிரி பண்ணுறத தடுத்து நிறுத்தணும். ஏன்னா அதிகாரிகளை நீங்கள் விட்டுட்டிங்கன்னா அவங்கள கொண்டு போய் முட்டு சந்து நிறுத்திட்டு போயின்னு இருப்பாங்க. அவங்களுக்குன்னு 60 வயசு வரைக்கும் சர்வீஸ் இருக்குது. நீங்கள் போனோன்னா இன்னொருத்தர் வந்து அவங்க சொல்படி கேட்க போகிறாங்க. நாளைக்கு அவங்களே சொல்லி அவங்கள ஐடியா கொடுப்பாங்க. சார் சிஎம் அரெஸ்ட் பண்ணலாம் சார், டெப்டி சிஎம் அரெஸ்ட் பண்ணலாம் சார்னு கூட ஐடியா கொடுப்பாங்க. அதுதான் அதிகாரிகள். இதை வந்து பலரும் பார்த்துருக்காங்க. ஜெயலலிதா பார்த்துருக்காங்க, கலைஞர் பார்த்துருக்காரு, எல்லாரும் பார்த்துருக்காங்க. அப்போ நீங்களும் வந்துட்டு இதே மாதிரி அதிகாரிகள் சொல்படி ஆடுறதுன்றது எப்படி கரெக்டாக இருக்கும்? அப்போ இந்த இடத்துல என்னென்னா சீமா அகர்வாலோ, ரத்தோரோ, ராஜீவ்குமாரோ, வன்னிய பெருமாளோ யாரோ ஒருத்தர் வந்து தான் ஆகணும். கண்டிப்பாக. ஏன்னா இது உச்சநீதிமன்ற உத்தரவு. ஆனால் அதுக்கான பேனல் வந்து 3 மாதம் முன்னாடி அனுப்பணும். இப்போ டிஜிபி வராருன்னா இவர் ஜிவால் வந்து ஆகஸ்ட் மாதம் விலக போகிறாருன்னா ஜூன்லேயே நீங்கள் கொடுத்துருக்கணும், பேனல் அமைச்சிருக்கணும். ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. 8 பேர் இருக்காங்க, 10 பேர் இருக்காங்க, அதில் 2 பேர் தகுதி இல்லை, 8 பேர் இருக்காங்க. 8 பேர் பேனல் அமைச்சா அவங்க அமைச்சிட போகிறாங்க. என்ன அவங்களுக்கு பிரச்சனை? இந்த அரசு எப்படி செயல்படுத்து தெரியுதா? ஒரு பேனலை கூட அனுப்ப முடியாத அளவுக்கு அவ்வளோ கஷ்டமான விஷயமா அது. அதுனா பல டன் வெயிட்டாக அது. பேப்பர் ஒர்க் பண்ணி அனுப்ப போகிறீங்க. உள்துறை செயலருக்கு அதோட வேறு என்ன வேலை இருக்குது? சிஎம் இதை ஏன் கேட்கல?